ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழின் ஸ்டோரி. நம்ம இன்றைக்கி ஆன்மீக பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநவமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நவமி அன்னைக்கும் அஷ்டமி அன்னைக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு விழாவாக கொண்டாடப்படுற அந்த நவமி திதியில் ராமர் பிறந்ததுனால நம்ம நவமியை ராமநவமியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் தான் அஷ்டமியை கிருஷ்ணர் பிறந்தனால கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட உலகம் முழுவதும் கொண்டாடப்படுற ராம நவமி என்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17/4/2024, அதாவது புதன்கிழமை, வருகிற புதன்கிழமை அன்னைக்கு இந்த ராமநவமி கொண்டாடப்பட இருக்குது உலகம் முழுவதும் உள்ள. ஏன்னா ராமரை பற்றி தமிழ்நாட்டில் சில பேர்த்துக்கு ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அது அவங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. ஆனால் நம்ம ராமநவமியை ராமர் இருக்கிறா அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ நம்ம இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்கிறோம். ராமநவமி அன்னைக்கு செய்ய வேண்டியதை இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் பூஜை அறையிலேயே நம்ம ராமர் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை ராமர் ஃபோட்டோ இல்லைனாலுமே சரி, ராமர் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, நாளைக்கு காலையில் நம்ம காலையில் 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளேயும், சாயந்தரம் 6 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளேயும் நீங்கள் இந்த ராமநவமி பூஜையை நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது வெறும் துளசி மாலை, அடுத்து தாமரைப்பூ. துளசி மாலை பெருமாளுக்கும், தாமரைப்பூ மகாலட்சுமிக்கும் உகந்தது. இந்த 2 பொருள்கள் இந்த 2 பொருள் மட்டும்தான் வேணும். இன்னொன்று சாமிக்கு தேவையான நெய்வேத்தியங்கள், அதாவது வெண்பொங்கல், வடை. இது நீங்கள் செய்ய முடிஞ்சால் செய்யலாம், செய்ய முடியலைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற நீர், மோர், அதாவது மோர்னு சொல்லுவோம்ல, மோர், அதே போல் பானகரகம், இந்த 2ம் இருந்தாலே போதும். இந்த 2ஐயுமே நீங்கள் ஒருவேளை வெண்பொங்கல் வடை செய்ய முடியலைன்னா கூட இந்த பானரகையும் நீர்மோரையும் நீங்கள் நெய்வேத்தியமாக நினச்சி ராமநவமியை நீங்கள் வழிபாடலாம். அதாவது இது நீங்கள் காலையில் செய்யணும், இதில் என்ன மாலையில் செய்யணும். அதாவது ஃபோட்டோ இருக்கிறவங்க ஃபோட்டோவுக்கு துளசி மாலை சாத்திட்டு தாமரைப்பூவை வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் சாமி கும்பிடலாம். அதே இது விரதம் இருக்க முடியவங்க விரதம் இருக்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு மீறின எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்களால் முடியும் அப்படின்றதுனால தான் நம்ம செய்யணும். இல்லை செய்ய முடியலன்னா தெய்வம் தண்டிச்சிரும் அப்படி இப்படின்ற எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இதில் கிடையாதுங்க. தெய்வ நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து தான் நீங்கள் அதை சாப்பிடாமல் இருந்து தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லைங்க. நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் துளசி மாலையும் இந்த தாமரைப்பூவையும் வச்சு நீங்கள் வேண்டுதல் நிறைவேற்றிக்கலாம். அதாவது உங்கள் மனதில் இருக்கிற என்னெல்லாம் உங்கள் நிறைகள், அதாவது எதற்கு ராமரை கும்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 வருஷம் வனவாசம் அனுபவிச்சார். அதில் அவ்வளவு கஷ்டங்கள், இன்னல்கள் எல்லாம் அவரை அனுபவிக்காத எந்த துன்பமே கிடையாது. அத்தனை துன்பங்களும் நம்மளுக்கு அதை விலகி போகணும் அப்படிங்கிறது காரணம் தான் ராமநவமியை நம்ம பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாளில் அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிறது தான் ராமநவமி. இந்த பூஜை முக்கியமாக செய்கிறதே நம்மளுக்கு இருக்கிற பண சிக்கலாக இருக்கட்டும், நம்மளுக்கான துன்பம், துயரம், ஏமாற்றம், வேதனை, அதே போல் என்ன இன்னல்கள் இருக்குதோ, ஒரு மனிதனுக்கு என்னென்ன இன்னல்கள் இருக்குதோ அனைத்தும் நம்மை விட்டு விலகி போயிடும். செல்வங்கள் சேரும், அதே போல் வீடு வாச கட்டணும், அந்த என்னென்ன ஆசைகள் உங்கள் மனதில் இருக்கிறோ ராமநவமி அன்னைக்கு இந்த வேண்டுதலை வச்சா நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு முறை. அதனால் ராமநவமி அன்னைக்கு நீங்கள் இப்படி செய்யலாம். அதே போல் இந்த மோர், பானரகம் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை வெளியே அந்த சில பேர்த்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மமாக நீங்கள் அதை கொடுக்கலாம். ஏன்னா அவர் 14 வருஷம் தாகத்துக்கு அங்கே 14 வருஷமும் தாகத்தில் அவர் அனுபவிச்சிருப்பார். தண்ணி கிடைக்காம வெயில் காலத்தில், அதுவும் சித்திரையில் வர அதனால ரொம்ப அனுபவிச்சிருப்பார். ஸோ அதை நம்ம கொடுக்கும்போது 7 ஜென்மங்களோட பாவங்களும் தீரும், அதே போல் புண்ணியங்களும் சேரும் அப்படிங்கிறது ராமசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது ஒன்று. ஏன்னா நம்ம ராமரை கும்பிடலைனாலும் நம்ம ஆஞ்சநேயரை கும்பிடும்போது கூட நம்ம ராமரை வணங்கி தான் ஆகணும். அதனால் ராமநவமி அன்னைக்கு ராமரை வணங்குவது மிகவும் சிறப்பு. நீங்கள் இந்த வழிபடும் முறையை நீங்கள் பின்பற்றி நீங்கள் வழிபடுங்க ராமரை. நிச்சயமாக உங்களுக்கு பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா நம்பினவங்களுக்கு நம்பினவங்களை என்றைக்குமே இறைவன் கைவிட்டதே கிடையாது. அதனால தான் அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து தான் இறைவன் தருவார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ராமநவமி அன்னைக்கு இப்படி வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் நிச்சயம் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.